பிராண்ட்ல திஸ் ஆர் தட் பண்ணுவோமா? வேண்டாம். பொறுமையே பெருமை. எல்லாரும் பண்றாங்களே, பண்ணட்டும். நம்ம இந்த ரேட்டிங்ஸ் பண்ணுவோமா? வேண்டாம். எல்லாரும் பண்றாங்களே சார். பண்ணட்டும். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா சார், அதனால நமக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்ல. வேண்டாம். சார், கொலாப் வீடியோ போட்டு 50,000 தருவாங்கன்னு மெசேஜ் வந்திருக்கு சார், அது பண்ணலாம்ல? கூடாது. ஏன் சார்? மெடிக்கல் எத்திக்ஸ். தொழில் தர்மம். ஏன் சார் எத்திக்ஸ்னு அதை போட்டு தொங்கிட்டு இருக்கீங்க? அன்னத்திக்கெலாம் நடந்துக்கிறதுக்கு யாராச்சும் என்எம்சி ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா என்ன? இது வரைக்கும் எடுக்கலன்றக்காக இனிமேல் எடுக்க மாட்டாங்கன்னு கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் மேலே எடுத்திருக்கிறாங்க. செவன் ப்ரெஸ் நல்லதுன்னு சொன்னதுக்காக ஒரு டாக்டர் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க. இப்போதைக்கு புதுசாக இன்னைக்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இது மாதிரி சோஷியல் மீடியாவில் ப்ராடக்ட் போடுறது தப்பு, அதுக்கான ரெகுலேஷன் கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஆல்ரெடி இருக்கிற ரெகுலேஷன் படி நினைச்சாலே எக்கச்சக்கமான டாக்டர்ஸ் லைசன்ஸ் எப்படி உட்கார வைக்கல முடியும்? திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல. செய்யலன்றது நினச்சி தப்பாக ஆடக்கூடாது. ஆண்டவன் அன்னத்திக்கல் டாக்டருக்கு நிறைய கொடுப்பான், ஆனால் கைவிட்டுருவான். எத்திக்கல் டாக்டர்ஸை என்னைக்கு கைவிட மாட்டான். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனால் கைவிட்டுடுவான்.